அடுத்து நம்ம பார்க்க போறது ஆதியோதய பருவத்துல தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க அப்படின்னா, அந்த வேதத்தின் வழியாகத்தான் அவருடைய வரலாற்றை சொல்ல முடியும். அவங்க திரும்பி ஏன்னா வேதம் என்னைக்கும் நிலைச்சு நிக்கிறது, இந்த கிரந்தங்கள் இதெல்லாம் நிலைச்சு நிக்கிறது. அதனால தெய்வ திருமேனி வரும். இப்படி முன்வந்த பாரவான்கள் எப்படி மறைந்து போனார்களோ, அவங்க திருமேனி மறைஞ்சதோ அதே மாதிரிதான் தெய்வத்துக்கும் அந்த திருமேனி மறைகிற வரும்னு சொல்லிதான் தெய்வம் இந்த மாண்பியத்தை. ஏன்னா அவருடைய வரலாற்றுல எந்த இதுவும் யாரும் பண்ண முடியாது. மாற்றி எழுதுறதுக்கோ செய்யறதுக்கோ யாருக்கும் அருகதை கிடையாது, உத்தரவும் இல்லை. அதனால அவர்களே திருமேனி இருந்த போது இந்த மாண்பத்தை அருளி செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பிரம்ம பிரகாசமானது காலங்காலமா வந்துகிட்டே இருந்து தனது எப்படியும் அவங்களுடைய திருவாக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தேகம் தாங்கி இப்போ இங்க என்னன்னா தெய்வ மெய்வழிச்சாலையை உண்டு பண்ணி உதயம் செய்திருக்கிறாங்க. வித்துநாயகம் அண்ணல் பொன்னரங்க மணிமேடைக்கு தேடி வரும் மக்கள் எல்லாம் தெய்வத்தை வணங்குறதுக்கு வராங்க. அவங்க எதுக்காக அவங்கெல்லாம் மக்களை ஏன் அவங்க எடுக்கிறாங்க? அவங்க பிரம்ம பிரகாசம் ஒரு திருமேனி தாங்கி வருது அப்படின்னு சொன்னா, மக்களுக்கெல்லாம் அந்த பிறவி பிணிங்கிற அந்த பிறவி பிணி என்னும் மகா அந்தகாரமாகிய மாரண இருளை இங்கே இன்று கடிந்தோட்டி அருள் அமுதூரல். அப்ப என்ன சொல்றாங்க? மனிதனுக்கு வரக்கூடிய அந்த பிறவி பிணின்ற அந்த சாவை எடுக்கணும். இந்த சாவு இல்லாம மனிதனை காப்பாற்றணும், அவனுக்கு ஒரு சொர்க்கபதியை அளக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அவதாரம் பண்ணி வர்றாங்க அப்படின்னு தெய்வம் மான்மியத்துல அருள் இருக்கிறாங்க. வந்தது யாருன்னா, பேரண்ட முகடலாம் தலாவிய பெருங்கிரண பெருங்கருணை பேருள் பெருஞ்சுரப்பெண்ணும் பெரும்பதி பெருங்குண பெருந்துணை பெருந்தெய்வமாகிய பெருஞ்சோதியானது முதலாக அதி என்ற நாமமும் ஆதி என்ற நாமமும் பிரகாசித்துக் கொண்டெழுந்து நின்றன. அப்போது பன்னெடுங்காலங்களாக மாறாது நிலைத்து கொண்டிருந்த செறி இருள் திமிரமானது. அப்படின்னா மரணத்தை வர இருள் நரகம், செறி இருள் திமிரமானது சிதைந்து மாறி மறைந்து ஓடி ஒதுங்கி நின்றன. இனி அந்த யமனுடைய இது செல்லாத ஒதுங்கி நிக்குதாமா தெய்வத்துக்கிட்ட. இதுல தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இதுவரைக்கும் மறைந்து அந்த அரூபத்துல இருந்த இறைவனானவர் என்ன சொல்றாங்க, வராங்க. முதலாக மனித ரூபம் எடுத்து வர போறாங்க. அது எப்படி அதுக்கு வராங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, நெடுங்கால கடந்து அந்நிலையங்களை தனது வல்லபத்தினாலே முக்தான அண்டங்களாக திரட்டி அதனை மயில் வடிவமாக ஆக்கி, பின்னும் அம்மயிலினுக்கு தனது அகமிய அமலானது தோற்ற பிரவாகமாக உதயம் உண்டாகுவதற்கான காரண கருவியாகிய கசங்கி விசர்வை எழா நிற்கும் ஓர் பயங்கரத்தை பதிப்பித்து அதனால் வெளியாக்க பெற்ற ஜல பிரளய பிரவாகத்தினாலே தனது திருப்பள்ளி சிங்காசன அரசு குழுவும் கதிர்மதி இவங்க அந்த ஜல பிரளயம் போல இதெல்லாம் நடத்துறாங்க, இந்த உருவாக்குறாங்க. கதிர்மதி அமரர் கோடிகளும் நட்சத்திரம் மின்பணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட அண்டரண்டங்களும் படைத்தாங்க. அதனுள் வயங்கும் மலைக்கடல் 6 அருவி வனாந்திரங்களும் யானை முதல் எறும்பு கடை 84,100,000 ஜீவபேதங்களையும் படைக்கிறாங்க. அவைகளுக்கு அதனதன் தாரதன்மைக்கு வேண்டுவனவாகிய பலதரப்பட்ட வேறு காரசார உணவு கோடி சங்கங்கள் ஆகிய ஈரணங்களை படைக்கிறாங்க. தெய்வம் தன்னுடைய காருண்ய நாட்டத்தின் காரணத்தினாலதான் தனது பேரொளி என்னும் சத்தினி ஹபீபின் சூரத்தாகிய வடிவத்தில் மனிதனை படைக்க வேண்டி அதற்கு முதற் காரணம் கருவியாகிய ஹயாத்துல் கைபு என்னும் ஆத்ம மர்ம ஜலக்கடலை அவ்வொளிவினின்றும் படைத்து மனித கோலத்தை படைப்புண்டாக்கினான் என்று அறிய கிடைக்கிறது. அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடல் தான் மனிதனை படைக்கிறாங்க. மேலும் அந்த ஆத்ம மர்ம ஜலக்கடலின் இடத்து சத்வாடையானது மனித கோலத்தில் கலந்து தோய்ந்து விட்டபடியினாலேதான் அந்த நாடோறும் புதியவனாகிய ஏகநாயகனை அறியும் சக்தியானது மனிதனுக்கு லபித்து கொண்டு விட்டது. இப்ப இறைவனை அறியக்கூடிய தன்மை யாருக்குன்னா மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது, லபித்து கொண்டுவிட்டது என்று இங்கனம் நிறைந்தவள் சுவானுபவத்தில் கைவந்த வரவென அறிய கிடைக்கின்றன. அன்றியும் அக்காரணத்தை கொண்டேதான் மலைகடல் யானை முதல் எறும்பு கடை 84,100,000 ஜீவராசிகளும் இன்னும் அமரர் கோடிகளாலும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதென்று கைவிடப்பெற்ற தத்துவாதீத கை முதலாகிய சீதனம் என்னும் அமானிதத்தை மனிதனானவன் நான் தான் இதற்கு முழு யோகியதையும்
சக்தியும் உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டதானது. இதுவரைக்கும் யாருக்கும் அமரர் கோடிகளே முடியாதத எந்த ஜீவராசிகளும் முடியாத மனிதன் மட்டும்தான் நான் தான் இதுக்கு லாயக்கு, என்கிட்ட நீங்க வரணும் அப்படின்னு சொல்லி மனிதனானவன் நான் தான் இதற்கு முழு யோகியதை யாரு, இறைவனை அடையக்கூடிய முழு யோகியதை யாரு இருக்குதுன்னா மனிதனுக்கு தான் இருக்குது. நான் தான் இதற்கு முழு யோகியதையும் சக்தி உடையவன் என்று வாக்கு தந்து கையேந்தி வாங்கி கடமை பூண்டு விட்டதானது இப்போது நிரூபணையில் விளங்கி கொண்டிருக்கும் இவனது தூளதேகம் எடுப்பதற்கு முன்காலமாக்கி இப்போது நமது போக்குவரத்து நாடாகவும் இருந்து விளங்கி கொண்டிருக்கின்ற சிவபுர திருவிழா நாட்டில் ஜீவதேகமாக நெடுங்காலம் இருந்த அந்த ரோஸ்மிதா கூடிய நாளில் இவை நடந்ததுன்னு அறிய கிடக்கிறது. தெய்வத்தை அறியக்கூடிய சக்தி மனிதனால மட்டும்தான் முடியும், வேற எந்த ஜீவராசிகளும் அந்த அறிவு இல்லை. ஆனா இந்த சம்பாஷணை எங்க நடக்குது, இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பாஷணை எங்க நடக்குதுன்னா அந்த ரோஸ்மிதா கூடிய அந்த இந்த தூளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு அருப வடிவத்துல இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஜல ரூபத்துல அங்க நடக்குது. இந்த ரோஸ்மிதா கூடிய நாள்ல தான் இந்த வாக்கு அங்கதான் கொடுத்துட்டு வர்றது இங்க தூளம் தாங்கி. ஆனா இது வந்ததும் இங்க அந்நினைவுலாம் மாறி போகுது. அதனால என்ன சொல்ற, அதனால தெய்வம் என்ன பண்றாங்க, இவன் வாக்கு தந்து வந்துட்டானே, அதனால இவனுக்கு இந்த பிரகாரமான உன்னதல் ஆகக்கூடிய மனிதனாகி விட்டபடினாலே அக்கடமையை உணர்ந்து மனிதனானவன் களப்பறுதலாகிய சாந்தி எனும் சலாமத்தை அடையும் பொருட்டாய், அதாவது இப்படி வாக்கு தந்து வந்துட்டானே, அதனால இவனுக்கு இந்த உலகத்துல பல விஷயங்களை இறங்கிடுவான், அப்படியெல்லாம் போகாம இருக்கிறதுக்கு அவனுக்கு அந்த சாந்திங்கிற அதாவது இப்போ செத்துட்ட உடனே உயிரானது சாந்தி அடையணும். ஆனா அடைதானாக்கா அங்கங்க அலையுது போகுது வருது. ஏன்னா இவங்க அந்த கடமையை, இறைவனை அறியக்கூடிய கடமையை மனிதன் தவறி விட்டதுனால அவன் உயிரானது அந்த சாந்திங்கிற சலாமத்தில் அடையது கிடையாது. ஆனா தெய்வ கருணையோடு அந்த சாந்தின்னு சலாமத்தை அடையும் பொருட்டாய் இந்த உலகத்தில் அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தியும் அகத்தினெடுத்தே அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாகிய காருண்ய மூர்த்தியும் ஏகநாயகனான இறைவனானவன் தன் முன்னிலையில் மேலால் பிரித்து வைத்திருந்த, அதாவது இப்போ ஒரு விஷயம் நடக்குது, தெய்வத்தை தரிசனம் பண்றவங்களுக்கு முன்னாடி இருந்து கூடவே இருந்தவர்களுக்கும் அனந்தாதி தேவர்களுக்கும் இப்ப தெய்வத்தை தரிசனம் பண்றவங்களுக்கும் ஒரே செயல் நடக்குது. அந்த பிடியில இருந்தா என்னது, அந்த மோட்சத்துக்கு அனுப்புகிற செயல், தெய்வ ஜீவ பிரயாணம்ங்கிற ஒரு செயலை நடத்துறாங்க. அதாவது தன்னை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒன்று போல் நடாத்தும் கருணாமூர்த்தியும். ஆனா இது நம்ம வேஷம் போட்டுட்டுலாம் இங்க இந்த செயலை அடைய முடியாது. அங்க ஒரு செக்கு வைக்கிறாங்க தெய்வம், அகத்தினிடத்தை அறிந்த அன்பர்களுக்கு அவ்வுலகத்தில் தனது சொந்த கிருபையாளராகி காருண்யமூர்த்தியா நிக்கிறாங்க. நமக்கு நாம எப்படி நடக்கிறோமோ அதுக்கேத்த மாதிரி தெய்வாங்க மாறுறாங்க. அவங்க காருண்ய மூர்த்தியா நமக்கு நிக்கிறாங்களா அப்படின்னு நாம தான் அவங்கள எதிர்நோக்கி இருந்துட்டு இருக்கணுமே தவிர நம்முடைய யோகியத்தினாலேயும் நம்ம தெய்வத்து மேல வச்சிருக்கிற ஒரு அன்பால தான் இதை அடைய முடியுமே தவிர வேற எந்த தீட்சையோ உபதேசம் அதெல்லாம் அடைய முடியாது அப்படின்னு தெய்வ உத்தரவு இருக்குது. அது இன்னும் போக உங்களுக்கு கிளம்ப விளக்கமா நான் சொல்றேன். இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நின்று கவனிக்க வேண்டிய தெய்வம் கொடுத்துருக்குறாங்க. முன்னிலை, அதாவது ஏகநாயகனான இறைவனானவன் தன் முன்னிலையில் மேனால் பிரித்து வைத்திருந்த 6, 5, 1, 1 ஒன்றான இருபாக முக்கூறு நிலையங்களை மனிதனின் ஓய்விலா புனலூரிய புனற்றுறை கோயில் என்னும் இதய தடாகத்தின் இடத்தே. இதுக்கு இந்த புனற்றுறை கோயில் சொல்லுவாங்க. புனற்றுறை இது எங்க தேட அதுக்கு என்னன்னு தெய்வ விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதய தடாகத்தின் இடத்தே, இதுக்குதான் அது பொருள். நம்ம இது ஏதோ பெரிய விஷயம், இங்க போய் கேட்கலாமா அங்க போய் கேட்கலாமா நம்ம கேட்க வேண்டியதில்லை. அரூப வடிவத்தில் பதிப்பித்து, இதய தடாகத்தின் இடத்தை அரூப வடிவத்தில் பதிப்பித்து அதற்கு 4 கபாடங்கள் இட்டு மூடி கெட்டித்தால் வட்ட பூட்டிட்டு சாவியை தன் தரிசியர்கள் கையில் கொடுத்து அப்பூட்டின் மேல் நீக்குதற்கரிய. இப்போ நிறைய பேருக்கு ஒரு இது இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்க கிட்ட சாவி கொடுத்துட்டாங்க. என்ன சாவி? அவங்கள போய் தரிசனம் பண்றதுக்கு உண்டான சாவி கொடுத்துட்டாங்க. அவங்க திருமேனி இருந்த போது அது பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நடத்திட்டாங்க. ஒரு குலமே உண்டாக்கிட்டாங்க, சத்திய தேவ பிரம்ம குலம் அப்படிங்கிறத உண்டாக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களால மட்டும்தான் போய் அதை திறந்து பார்க்க முடியுமே தவிர அடுத்தது தெய்வம் என்ன செய்யறாங்க பாருங்க. அப்பூட்டின் மேல் நீக்குதற்கரிய கருப்பு திரைகளிட்டு மூடி
அதன் மேல் 3 பெரும் கருங்கற்பாறை பருவதங்களை தூக்கி வைத்து அதற்கு மேலும் அசைததற்கு இயலாத சைல நிற சலன திரைகளிட்டு மூடி பின்னும் 4 திசை 8 திக்கு 16 கோணங்களிலும் புக அணுகுவதற்குரிய காவற்பாடுகளையும் நிறுவித்தானும் அதனுள்ளே குடியேறி கொண்டு விட்டான். இப்ப இதுல என்ன நம்ம நினைக்க வேண்டியது இருக்குது பாருங்க. அனந்தர்கிட்ட பூட்டு சாவி குத்துட்டாங்க. ஏன்னா அவங்க எப்போனா போய் திறந்து பார்த்து செஞ்சுக்கலாம். அதுக்கு மேல அவங்களால வெளியில வந்து யார்கிட்ட காட்ட முடியாது. அதுக்குதான் இவ்வளோ விஷயங்களும் பண்றாங்க. அந்த 8 திக்கு 16 கோணங்களும் ஆளுங்க வச்சுட்டு அதுக்குள்ளதான் தெய்வம் குடியேறிருக்காங்க. இந்த செயலை யாராலும் செய்ய முடியாது, இறைவனை தவிர. இறைவன் தூரம் எடுத்து வந்தாலே தவிர இதை செய்ய முடியாது. இங்க அழுத்தமா கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு அவங்க இப்படி நமக்குள்ள இறைவன் ஆதியிலே குடியேறிட்டாங்க. இவ்வாறு தான் அருவ வடிவத்தில் குடியேறி கொண்டிருப்பது ரூபத்தில் வந்துவிட்ட மனிதனுக்கு ரூபத்தில் தெரியப்படுத்த வேண்டும் என்று ஒரு தனிக்கருணை பிரவாகத்தினாலே தனது நாட்டத்துள் புதையலாக கிடந்த அருண்மணி கொழிக்கும் திருமறையாகிய வேதத்தை தனது தரிசியர்களின் மூலமாக இறக்கி, இது வரைக்கும் வேதங்கள் பூரா அவங்க தரிசனம் பண்ணவங்க இறக்கி அருளியதுதான். இது வரைக்கும் அந்த இறைவனை, தனக்குள்ள இருந்த இறைவனை அவர்கள் கண்டு இந்த வேதத்தை முழுக்க முழுக்க இறக்குறாங்க. இது வரைக்கும் அந்த வேதங்கள்லாம் அப்படி இறக்கப்பட்டதா, அது எந்த பாஷையில இருந்தாலும் சரிதான், இறக்கப்பெற்று மனிதனுக்கு விதியாக்கி வைத்திருக்கும் அத்திருமறையில் இறைவன் சொல்வதானது. என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா உன்னிடத்தில் நான் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன், என்னை நீ அறிய மாட்டாயா என்றும், இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழி குருடனாகத்தான் இருப்பாய் என்றும், இதனன்றி அல்லாது மனிதன் நாம் வீணுக்காக படைக்கவில்லை. மனிதனை படைச்சது எதுக்குன்னா அவர்களை அறியறதுக்காக தான். அவர்களை அடைந்து அவங்க திருப்பாதத்தை அடையறதுக்கு தான் மனிதனை படைச்சிருக்கிறாங்க. அப்படி படைப்பத இங்கே நீ என்னை பார்க்காவிட்டால் அங்கே நீ விழி குருடனாகவே தான் இருப்பாய் என்றும், இதற்காக அன்றியே அல்லாது மனிதனை நாம் வீணுக்காக படைக்கவில்லை என்றும், மனிதனானவன் என்னுடைய ரகசிய பெட்டகம் என்றும், மனிதனுடைய இதயத்திலன்றி நான் வேற எங்கும் வெளியாகிறது இல்லை என்றும், நான் ஆதத்துடைய சூரத்தை கொண்டு வெளியாக்கி இருக்கிறேன் என்றும், ஒன்னில் இருக்கும் என்னை நீ பார்ப்பதற்காக உன்னை நீ அறியாவிட்டால் உன்னை நான் மனிதன் என்று படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது என்றும், இன்னும் இவ்வண்ணமான திருவசனங்களால் எடுத்து ஓதி இருப்பதன்றியும் தேவசிகரமாகிய நாம் முதலாக கடமை முடியாது என்றும் அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் உத்தரவு பண்றாங்க. அப்ப எதுக்காக அப்படின்னாக்கா, நமக்குள்ள இருக்கிற இறைவனை நாம் தெரிஞ்சுக்கணும். இறைவனே நமக்குள்ள இல்லை அப்படின்னு கோடி 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 மக்கள்லாம் வெளியில போய் எங்கேயோ அழிஞ்சு திரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இந்த ஒரே செயலுக்கு தான் மனிதன்ற ஒரு படைப்பை உண்டாக்கி இருக்கிறாங்க தவிர மற்ற எந்த காரியத்துக்காக மனிதனை உண்டாக்கவில்லை. அது மனிதன் யாருன்னா அவர்களுடைய ரகசிய பட்டகம், தெய்வத்துடைய ரகசிய பட்டகம் தான் மனிதன். அவங்க இதயத்தை தான் இருக்கிறாங்களே தவிர வேற எங்கும் வெளியில கிடையாது. அப்படி பார்க்கல, நம்ம தெய்வத்தை பார்க்கல அப்படின்னு சொன்னா நம்ம மனுஷன்னு சொல்லி நிரூபிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்னை நீ பார்ப்பதற்காக உன்னை நீ அறியாவிட்டால் உன்னை நான் மனிதன் என்று படைத்ததாக என் முன்னால் நீ நிரூபிக்க முடியாது. ஏன்னா ஆடு மாடு கோழி இது மாதிரி அதை 84 100,000 ஜீவராசிகளை அது ஒன்னாக நாம போய் சேருவோம். நாம தெய்வத்துக்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த வண்டி இங்க சொல்றாங்க, ஒரு வண்டி சக்கரமானது அதுக்கு பெரியசா இருக்கும். அந்த சக்கரம் பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரு குச்சி இருக்கும். அந்த குச்சி எடுத்துட்டா அந்த சக்கரம் ஓடாது, கீழே விழுந்து போயிடும். அது மாதிரி தெய்வத்துடைய திருமுகத்தை அப்படியே அவங்க திருமுகம், அவங்க திருவாக்கு, இதாவது இப்ப திருமுகம் இல்லையே நீ நினைக்க கூடாது. ஏன்னா அவங்க திருவாக்கு தான் திருமுகமாகவே இப்ப இருக்குது. நம்ம அதுலயே தான் உருண்டு கொண்டு வரணும். இப்ப அதுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா, மனிதனானவன் முடிவில்லா இறைவனாகிய சாகாத்தலை என்னும். அப்ப சாகாத்தலைன்னா வேற ஏதோ இல்லை, இறைவன் தான் சாகாத்தலை. இங்க தெய்வம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இறைவனாகிய சாகாத்தலை என்னும் அக்கும்பத்தின் முகத்து பார்வை விட்டு எக்காலத்து மாறாதவனாக ஆரக்கால் வலுவென்னும் தான் பற்றி இருக்கும் வேகாக்கால் என்னும் திருப்பாதத்தினுடைய. அப்போ வேகாக்கால்னா எதுன்னா திருப்பாதம். அவங்க திருப்பாதம் அவங்க திருவாக்கு, அதுதான் வேகாக்கால். திருப்பாதத்தினுடைய தன் வைராகிய தவோ பலத்தினாலே ஈசன் என்னும் கும்பத்திற்கு நேராகவே எண்ணிருந்த யுகங்கோடி காலமானாலும் தபர் என்னும் சக்கரம் சுத்தி வந்து கொண்டே இருப்பது போலவே சத்திய நகரமாகிய சாலைவாசிகளாக இங்கே புகுந்து கொண்டிருக்கும் சீவேஸ்வர்களின் தூள உடலானது தேவ திருவிளையாடலுக்காக
சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது என்று இங்கனம் சுப அனுபவத்தில் அறிய கிடைக்கிறது. அப்போ சாலையில வந்து தெய்வம், சாலைனா தெய்வம் தான். அங்கே அவங்கள நினைச்சிட்டே இருக்கணும் இந்த எண்ணமானது. எப்படி அந்த முகத்து அந்த சக்கரமானது அதுக்குள்ள கட்டு கடங்கி ஓடுதோ, அது மாதிரி நம்ம தெய்வத்தினுடைய திருவாக்கியத்திலேயே நம்ம கவனமானது ஓடணும். இது சாகா தலை வேகா கண்ண வேறு எதுவும் இல்லை. இங்கே தெய்வம் விளக்கத்தை நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்க ஊனி கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். இதுல தெய்வம் என்ன உத்தரவு பண்றாங்க அப்படின்னா, அன்றியும் மேல துணித்து கொண்டிரான் என்ற எக்காலங்களிலும் உள்ள நமது பரிசுத்த வேத தீர்ப்புக்கிணங்க வேத வேதிய நாதாந்த போதக மகத்துக்கள் பேசுகிறா நிற்கும் கிரந்தங்களாகிய, எல்லாமே கிரந்தம் தான் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. கிரந்தங்களாகிய சுத்த வாக்கியம், கீதை, குறள், வாசிஷ்டம் முதலிய எல்லா முன்னெடுங்காலங்களிலும் உள்ள ஆங்காங்கு பல பாஷைகளிலும் உதயம் செய்துள்ள எண்ணற்ற யோகிய அரசர்களாகிய பாரவான்களுடைய நூல்களிலும் காண கிடப்பதானது. அப்ப பாரவான்கள்னா இந்த மாதிரி அந்த வேதத்தை இறக்குறவங்களுக்கு பேர் தான் பாரவான். சும்மா வாயில சொல்லி தெரியறவங்களாம் பாரவான் கிடையாது. அப்படி தெய்வம் இங்க தெளிவா கொடுத்துருக்குறாங்க. நிச்சயம் இந்த தெய்வ மான்மியத்தை படிங்க, எல்லோருக்குமே புரியும். மக்களுக்கு அந்தகாரம் என்னும் இருளிருப்பாகி இதயலோகத்தை திறப்பித்து அவ்விருள் கிழிய நெறித்து ஓட்டி வைக்கும் ஓர் மெய்குருபிரான் எவன் ஒருவனுக்கு இல்லையோ அவனுக்கு சன்மார்க்கமே இல்லை என்றும், மெய்குருபிரானை அடையிறவங்களுக்கு அப்படி அடையலன்னா மெய்குருபிரானை எதுக்கு நம்ம அடையணும்னா, அந்தகாரம் என்னும் இருள் இருப்பாகிய இந்த மரணத்தை ஓட்டி வைக்கிற ஒரு மெய்குருபிரான். அந்தகாரம்னா மரணம், அதுதான் இருள். இதயலோகத்தை திறப்பித்து இருள் கிழிய நெறித்து ஓட்டி வைக்கணும். அந்த மரணத்தை ஒரு குருபிரான் வந்து ஓட்டி வைக்கிறாங்களாம். ஓர் மெய் குருபிரான் எவன் ஒருவனுக்கு இல்லையோ அவனுக்கு சன்மார்க்கமே இல்லை என்றும், இன்னும் எவன் ஒருவனுக்கு அப்படி குருவை பெறவில்லையோ அவனுக்கு குரு நீர இருள் மலிந்த சைத்தான் ஒருவன் இருப்பன் என்னும். அப்ப இப்ப நிறைய இருள் மலிந்த சைத்தான்கள் இருக்கிறாங்கன்னு இப்ப புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு வந்து நான் சொல்றேன் வர்றவங்க பூரா சைத்தானுங்க தான். ஏன்னா இதை வந்து நம்ம வந்து கவனமா படிச்சு பார்த்தீங்கன்னா மக்கள் உங்களுக்கும் நிறைய புரியும். உங்களுக்கும் நிறைய தெய்வம் கொடுப்பாங்க. எனக்கு கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் கொடுப்பாங்க. சரி, இது ரெண்டுமே இல்லை இப்போ. என்ன தூரத்துல தெய்வம் இப்போ இல்லை திருமேனியில. அதனால அவங்க இப்ப தெய்வமாக இருக்கிறாங்க. அது இன்னொரு கிரந்தங்கள்ல நம்ம யமன் பட அடிப்படை திருமெஞ்ஞான குரல்னு அவங்க திருவாக்குகள்லாம் பார்க்கலாம். அதுல எப்படி நமக்கு வந்து அருள்றாங்க அப்படின்னு. எவன் ஒருவனுக்கு அப்படி குருவை பெறவில்லையோ அவனுக்கு குரு நிறை இருள் மலிந்த சைத்தான ஒருவன் இருப்பான் என்றும், இன்னும் அப்பேர் கொற்ற இந்த ரெண்டுமே வந்து ஏன்னா இப்ப மலிஞ்சு போய் கிடக்குது, நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். அப்படி ரெண்டுமே நமக்கு வந்து தெய்வம் திருமணியில இல்லை. அப்போ இந்த மூணாவதாக நமக்கு ஒரு இது கொடுக்குறாங்க, அதை என்ன சொல்லுவாங்க, வாய்ப்பு கொடுக்குறாங்க. மூணாவது ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்குறாங்க. என்ன சொல்றாங்க, இன்னும் அப்பேர் கொற்ற குருபிரானுடைய உண்மை தெரிந்து கொள்ளாத ஒருவன். ஒண்ணு அப்படி இருக்கணும், ஒண்ணு இப்படி இல்லை. அப்ப என்ன பண்ண முடியும், அவங்க யாருங்கிறதா தெரிஞ்சுக்கணுமா, அந்த மெய்குருபிரான் எப்படிப்பட்டவங்கன்ற உண்மையை நிச்சயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒருவன் இன்னும் அப்பேர் கொற்ற குருபிரானுடைய உண்மை தெரிந்து கொள்ளாத ஒருவன் செய்து வரும் பூசை, விரதம், தொழுகை, அனுஷ்டானம், தர்மதான, தவம் முதலாகிய செய்தொழில், விவாகம், சந்ததி அனைத்தும் இரு கரைகளும் மீறி புரண்டோடும் ஒரு பிரவாகமான நதியில் ஒரு சல்லிப்புலியை கரைத்து விடப்பட்டதின் தன்மை கூட இன்றி முழு மூட பாவ வியர்த்தம் என்றும், இந்த நன்றியும் ஆண்ட குருவை தேடி அறியாதார் செய்த தவம் மாண்ட மரத்திற்கு மண்ணணித்து நீர்வார்த்தலுக்கும் என்றும், தலைப்பட்ட சர்க்குருத்தால் சேர்ந்தார் கல்லால் வலைப்பட்ட மானதுவே யாம் என்றும், தவங்களால், தெய்வ நீரால், சாஸ்திரங்களினால் போகா பவங்கள் விட்டுயர்ந்தோர் பாதம் பணிந்து பற்றறுக்க வேண்டும் என்றும். இந்த விஷயத்தை கொஞ்சம் நீங்களாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கே போக மாட்டீங்க, தெய்வ திருவடியிலே போய் உழுந்து கிடப்பீங்க. அதுக்கு தான் நான் வந்து இதை வந்து கொண்டு வந்து, ஏன்னா தெய்வம் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் அவங்களுடைய வரலாறே கொடுக்குறாங்க. சர்க்குருத்தால் சேர்ந்தார்களால் வலைப்பட்டவன், அதாவது ஒரு மானு வந்து இது எப்படின்னாக்கா ஒரு அந்த இப்ளிஸ் சொல்றது, அந்த பொய் குருகிட்ட மாற்றுறவங்க எப்படின்னா அவங்க சொல்றதுலயே ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இது எப்படின்னா அந்த மரம் பட்டு போச்சு, அதில் தண்ணி ஊத்துனா அது முளைக்குமா, மண்ணெடுத்து நீர் வார்த்தல் ஒக்கும் என்ற மாண்ட மரத்துக்கு செய்த இதுதான் இதெல்லாம்.
நம்ம செய்யறது பூரா. யாரோ ஒருத்தர் தெய்வத்தை பத்தி சொன்னா இவங்க நல்லா சொல்றாங்க, அவங்க நல்லா சொன்னா இதை கவனிக்கதே இல்லை. ஆனா நம்ம தலைமையில தான் வாங்கிட்டு தலைமையில அந்த சன்னிதானத்துல வச்சு என் தலையில ஏத்துங்க தெய்வம் தான் வாங்கிட்டு வரோம். ஆனா நம்ம என்ன பண்ணோம், இன்னொருத்தங்கிட்ட நம்ம அந்த பொறுப்பு விட்டுறோம். சர்க்குருத்தால் சேர்ந்தார் கல்லால் வலைப்பட்டமானதுவே யாம் என்றும் தவங்களால் தெய்வ நீரால் சாஸ்திரங்களினால் போக பவங்கள் விட்டுயர்ந்தோர் பாதம் அது தெய்வம் மட்டும்தான். அவருடைய பாதம் பணிந்து பற்றறுக்க வேண்டும் என்றும் குருவை தொடான் மனு குப்பைகள் என்றும் குருவிலான் பெற்ற ஞானம் குமரியை குமரி கூடியதென்றும் இன்னும் இவை போன்ற மெய்நெறி வேதாந்த கிரந்தங்களில் பரந்து காணப்பெற்றும் இம்மொழியானது எம்மனோர் கைவந்த அனுபவத்தில் இருப்பதன்றியும் எக்கணிதத்தும் எக்காலத்தும் மாறாத சத்திய வாக்குகளில் ஒன்றாகும். இந்த வாக்கு மாறவே மாறாது. எல்லாம் தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு நம்ம வாழணுமே தவிர மற்ற எவன் பேச்சும் நம்ம கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம அவனுங்க என்ன படிச்ச மாதிரியும் நம்ம என்ன படிக்காத மாதிரியும் இப்படியெல்லாம் நம்ம இருக்கிறது ரொம்ப நம்மளை நாமே தாழ்த்திக்கிற மாதிரி தான். இதுக்காக தேவன் என்ன சொல்றாங்க, இது வரைக்கும் வந்த பாரவான்களும் தீர்க்கதரிசிகளும் அவதார புருஷர்களும் நபிமார்களும் சமயாச்சாரியர்களும் மதஸ்தாபர்களும் ஞானதயாபரரும் முனிவர்களும் ரிஷிகளும் ஜீவன் முத்தர்களும் இப்படி இவ்வளவு அநேகப்பட்ட நாமங்கள் சுமந்து கொண்டு வந்த அத்தனை பேரும் இந்த மக்களை அந்த இருள்ல போய் தள்ளாம இந்த ஒரே ஒரு செயலுக்கு தான் யமனிடத்திலிருந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக தான் இவ்வளவு பேரும் இந்த பூமியில உதவி செஞ்சிருக்கிறாங்க. இது எவ்வுலகத்துக்கும் எக்காலத்தும் தோன்றி மக்களின் பக்குவங்களுக்கு ஏற்றவாறு ஆங்காங்கு இகவர ஞான போதனைகளை செய்து அவர்களை மெய் வழியில் நடப்பித்து செல்ல செய்திருக்கின்றார். இது வரைக்கும் அவங்க போனது பூரா மெய் வழி பாதை, எல்லாரும் போயிருக்காங்க. ஆனா இந்த பொய்ய சொல்லி திரிகிறவங்க எல்லாம் இது அது பொய் வழி. இது தெய்வம் இப்படிப்பட்ட பாரவான்கள் அது இந்த சன்னதம் பெற்ற பாரவான் அவங்க சொல்றதுதான் மெய் வழி. உலகத்தின் தர்மத்திற்கு அதர்மத்திற்கு வளர்ச்சியும் ஏற்படும் காலங்களிலெல்லாம் இறைவனுடைய பிரவாகத்தினாலே அவனுடைய திருமறைகளிலெல்லாம் ஊன்றியிருக்கும் வாக்கின்படியே மேலே கூறி வந்துள்ள குரு மகான்கள் என்னும் நித்திய சூரியர்களாகிய பாரவான்கள் மக்களுக்கிடையில் பிறங்குவார்கள் என்பது வேத வேதாந்த கிரந்தங்களின் அனுபவ சாட்சியாக மக்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டு வருவது சத்தியம். மக்கள் இது வரைக்கும் எல்லாரும் அந்த கிரந்தங்கள்லாம் பார்த்தா இப்படி பெரியோர்கள் வராங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லி வச்சிருக்கிறாங்க, வருவாங்கன்ட்டு. அடுத்து கடைசி இப்போ வரப்போறது வச்சு சொல்லி இருக்கிறாங்க. நம்ம அடுத்து அதை பார்க்கலாம். இத வேத விரத வீதி வழியாகத்தான் விளக்கி காட்ட முடியும். ஏன்னா அவங்களுக்கு இப்ப திருமேனி கிடையாது, அது தெய்வத்துக்கு தெரியும் தானே. நாம ஒரு காலம் வரைக்கும் தான் இந்த திருமேனி இருக்கும். ஏன்னா வந்த பாரவான்களாம் அப்படித்தான் இருந்தாங்க. அடுத்து நம்ம தெய்வத்துக்கும் அதுதான் அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவு பண்றாங்க. அப்படி இது சர்வ அண்டரண்டங்களா நிறைஞ்ச ஏக கோடி சூரிய கிரணோதயமாக ஏக பிரளயம் போல எழுந்து ஏகமாக நெருங்கி தேசோமயமா திரண்டு விரிந்து வீறி நிற்கின்ற ஏகரூப பேரொளி பிழம்பானது தெய்வம் இப்படி இருக்கிறாங்க. அதாவது அவர்கள் அப்படி சொல்லுவாங்க, அவங்க திருமணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரகாசமா இருக்கும். அந்த தவ இருந்துட்டு வர்ற நேரம் அதுக்கு மேல ரொம்ப பிரகாசமா இருக்கும். எந்த நேரத்திலும் அவங்க முகம் ஜொலித்து கொண்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லி இருக்கிறாங்க. நாங்களாம் கேட்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் இப்படி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எதுக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப காலமா வந்துகிட்டு இருந்தது இந்த யுகத்திலையும் வரணும் அப்படி சொல்லி எதற்காக வர்றாங்கன்னா ஒரு சாலையை உண்டு பண்ணணும்.